கேட்டாரு. நான் வந்து 3வது. தங்கச்சி அக்காக்கள் எனக்கு 2 அக்கா, ஒரு ஆள் அமெரிக்காவில், மற்றால் கனடாவில். எங்கட பாடு கொஞ்சம் பரவாயில்லை. நான் மட்டும்தான் நல்லா கஷ்டப்பட்டீங்களா? முந்தி ஐயோ சோத்துக்கே வழி இல்லைன்னு. எல்லா இடமும் பிச்சை எடுக்காத தான். பிறகு ஒரு மாதிரி வந்த மருமக்கள் எங்கட அக்காக்களுக்கு பரவாயில்லை. அவங்க அமெரிக்கா கனடாலேருந்து வந்து விரும்பி அவங்க ஒன்றும் இல்லாமல் எடுத்தது. இப்போ எல்லாம் அவ்வளோ காசுகளை அனுப்பி தள்ளி கண்டு பாட்டுக்கு. இப்போ அப்போ ஆள் கேட்டார் உடனே என்னென்னு சொன்னால் உங்களோட மகன் உதவி செய்கிறேன்னு சொல்லி. அப்போ சொன்னேன் சிஜி மகன் இல்லைங்க, நானும் ஒரு உதவியலுவலாக தான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் உதவியை பிடிப்போம்னு சொல்லி. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆள்கிட்ட கஷ்டம் எங்கே அடைய பின்னுக்கு நிற்கிறாரு கேட்குமே இல்லை தானே. இப்போ என்ன போனீங்கன்னா அந்த நேற்று விரைவுகளை நான் இவர்கிட்ட வீட்டை நின்றாரா ஆள் வீட்டில் கேட்டோன்றேன். நாங்கள்லாம் உதவி செய்கிறோம்மா. அப்போ ஆள் வந்து நேற்று எங்களோட வீட்டை வந்தவர் வேற ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவியல்வலாக வந்தவர். வந்த இடத்தான் காய்ச்சல் நிற்கக்குள்ளே இப்படி உங்களை கண்டா போல ஆள் சிநேதமன்ற முறையில் சொன்னவர். அப்போ சொன்னா போல் நான் பார்த்தேன். இப்போ ஆளுக்கு சின்ன ஆள் வந்து எங்களோட கனகாலமாக பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்கள இது அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தேவை என்று வைப்பமே. ஜிஎஸ் ஐயா எனக்கு ஒரு சைக்கிள் தேவை ஒன்றுனா பின் கோடிக்கு எந்த இடத்துல தருவார் உடனே. இல்லை என்ன செய்யணும், மேலிடங்களுக்கு போய் தான் மேலிடங்களுக்கு போகணும், ஃபோமுகள் கொஞ்சம் நிரப்பணும், கையெழுத்து வைக்கணும். சில வேலை கையெழுத்து வைக்க தெரியாதாக்கலண்டா கை நாட்டு வைக்கணும். நார்மலாக வெரிகோஸ்ன்றது வந்து என்னன்னு சொன்னாமல் வந்து ரத்தம் வந்து ஒரு இடத்தை வந்து உரையிறதால வர்றது அன்பலங்குதா. அது யாருக்கு வருமானு சொன்னால் வந்து இப்போ கண்டக்டர் மேலே அதாவது வந்து தொடர்ந்து நின்று வேலை செய்கிறவங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் ஜேசுவாசின் நடுவேக்கு எடுக்க யானையம்மா நடுவேக்கலால் வாராக தெரியாது. இல்லை அப்படியான விளையாட்டுகள் இருக்குது தானே. அதுகள் ஒன்றும் இல்லை தம்பி. இல்லாட்டி உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எடுத்துருங்க. உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரியா போனால் போதும். உங்களோட நிலைமையை சொல்கிற மாதிரி. தரமேல் பிறக்க விட்டான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான், கரமேல் இருக்க விட்டான் எங்களை கண்ணீரில் பிழைக்க விட்டான், பாவாளை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகமும் மாறியதேனோ, பனி போல நாணமதை தூண்டியது ஏதோ. இப்போ அப்போ சில பேருக்கு வந்து போய் உள்ளோட்டோடனே அவர் தான் நிப்பாட்டு சொல்லுங்க. இந்த கதையை கேட்டு காய்க்க சொல்லுங்க. எப்படியெல்லாம் அழுவாங்க தெரியும். அப்போ எனக்கு தந்த அந்த காசை நீங்கள் சிலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க உண்டு. அப்போ நான் பார்த்தா அதுக்கு ஒரு பேனையோ இல்லாட்டி ஒரு 30,000 கட்டி போட்டு முதல் காசாக ஒரு லீசிங்கில் ஒரு பிரிச்சையோ எடுத்து மாத காசாக கட்டுவோம்ட்டு பார்த்து நேற்று யோசிச்சு கிளியனையை கூப்பிட்டு வச்சுருந்தான் பிரிச்சயத்தை கொள்ள ஆள் உதவியாக இருக்குமாண்டு. அந்த நேரம் பார்த்தா நீங்கள் வந்து ஓட்டிய. ஆனால் ஆள்கிட்ட எடுவே பார்த்தீங்களா அந்த உள்ளத்தை அள்ளித்தா கார்த்திக் மாய் கிடக்கல. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தால் அதுதான் அப்படித்தான் கிடக்காம். அங்கே ஒன்று எண்ணெய்றாண்டு அங்கே வேறு கவரேஜில் என்னுடைய எண்ணெய்றாண்டு இப்படியான குணங்கள் எல்லாம் இந்த வெயில் கூடினா தான் இப்படி வரும் பிரச்சனை. அது சொல்லுதாப்பா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதை எடுத்து கொடுக்கலாம் உண்டு. அந்த ஆளை கேட்டால் அந்த ஆள் என்ன சொல்லும், எனக்கு ஒரு கொத்து சேராக இருந்தால் அடுத்த அம்பியண்டைக்குள்ளே கொடுக்கலையேண்டா அண்டைய புள்ள அந்த ஆள் மூளைக்கு ஒரு அப்செட் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பிள்ளையா என்னால் அதை பார்க்கல. அப்போ நான் என்ன நினைக்கிறது, ஏதோ இருக்கும் காலம் பிறகும் சந்தோஷமாக இரு. ஓ மரணம் என்னும் தூது வந்தது, அது என்ன வடிவில் வந்தா மங்கை என்னும் வடிவில் வந்தது. அதெல்லாம் இன்னும் கல்யாணம் கட்டாமல் இருக்கிறேன் நான் விளங்குது. சரி வேற டெபோட்டம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சொல்லக்கலை. இது ஹெல்பிங் வீடியோலேயே பேர்கள் கண்டபடி சொல்லக்கூடாதுப்பா. அந்த மெட்ட சேனலெல்லாம் சொல்லுங்க சரியா. பகுதிகள் வந்து எல்லா இடம் அப்படி கதை என்னண்டு. ஓ உண்மை மனுஷன் அழுதும் போடு அழுது இல்லை எனக்கு அப்படியே சொல்லியிருக்கணும்னு அதை கவனிக்கல. அதை கவனிக்கல. சரி அப்போ என்னென்னா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரணிக்கு. அப்போ வரணிக்கு வந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரணி என்ற வந்து அப்பாண்ட ஒரு சொந்த இடம் என்ன பிறந்த இடம். அப்போ நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 11 மணி அளவில் வந்து காலையில் அது நிலைமையில் ஒரு 72 வயதுள்ள ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து தம்பி கிருஷ்ணான்ற வீடு இது கிருஷ்ணான்ற என்னையே கேட்குறார். அப்போ நான் ஆள் நிற்கிறார் என்ன விஷயம் சொல்லுங்க உண்டு. இப்படி எனக்கு காலையில் அது ஐயா உதவி ஒன்று கேட்டு வந்தான்னு சொல்ல அப்பா ஒழிச்சுட்டு போட்டு அப்போ ராணி எப்படி இருக்கிறான்னு சொல்லி அப்பா கேட்டேன். அப்போ கேட்க வந்து நான் அறிஞ்சு கொண்டு வந்து அப்பாண்ட சிநேத மண்டபம் இருக்குது சரி தானே. அப்போ அப்பா என்ன செஞ்சான்னு சொன்னால்
அப்போ ஆள் கேட்டார் உடனே என்னென்னு சொன்னால் உங்களோட மகன் உதவி செய்கிறேன்னு சொல்லி அப்போ சொன்னேன் சிஜி மகன் இல்லைங்க நானும் ஒரு உதவி அலுவலாக தான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் உதவி பிடிப்போம்னு சொல்லி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆள்கிட்ட கஷ்டம் எங்கள் அடைய பின்னுக்கு நிற்கிறாரு கேட்குமே இல்லை தானே அப்போ நாங்கள் இப்போ உதவி பிடிக்கலான்னு இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் விசாரித்து ஒரு ஆக்களுக்கான ஒரு சின்ன உதவி ஒன்றை செய்வோம்ன்ட்டு வந்திருக்கோம் அப்போ சொந்தம் உங்களுக்கு இல்லை தானே சொந்த பழக்கம் தான் எப்போ பழக்கம் உண்டோ இப்போ எவ்வளோ வருஷம் பெறும் 40 வருஷம் பெறும் சொந்த அமௌண்ட் கேட்டோன்னா அப்படி யோசிச்சு போட்டு சொன்ன இல்லை சொந்த மண்டலன்னு எங்களே தெரிஞ்சாக்கள் தான் எப்போடைய தெரிஞ்சாக்கள் ஏன்டா இப்போ மற்றவனுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கப்படாது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் ஈவன் சொந்தமாக இருந்தாலுமே வந்து கஷ்டம்னு சொன்னால் உதவி செய்யணும் ஆனால் சொந்த மண்டியில் எனக்கு ஆட்கள் யாருன்றே தெரியாது ஆனால் அப்பா இப்போ வந்து நாங்கள் சொந்த மண்டி சொல்லியிருக்கோம் நான் இந்த இடத்துல வெளிக்கிட்டே 40 வருஷம் பெறும் அப்போ இவ்வளோ காலம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு தான் வந்து அதுதான் சொந்த மண்டை எனக்கு சொல்லலாது அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கு தெரியான்ற இதில் வந்து இப்போ ஆள்கிட்ட சிநேத மண்டை மாதிரி இப்போ ஆளும் வந்து எனக்கு ஒரு சிநேத மண்டை முறையெல்லாம் இப்போ உள்ளே போகிறோம் சரி தானே அப்போ கிளியன் இந்த சிநேதமன்ற முறையில் பார்க்க வந்திருக்கிறோம் அப்போ கஷ்டம் யாருக்காக இருந்தாலும் சரி தானே நாங்கள் வந்து பார்க்குறோம் அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோக்களில் வந்துட்டு எங்களை ஒரு சில பேர் சீட் பண்ண நினைச்சிருக்கணும் ஸோ அதையும் நாங்கள் பிடிச்சிட்டோம் இருந்தாலும் அவங்கள கடவுள் பார்த்து கொள்வாங்க சரி தானே அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு பார்ப்போம் மறுபடியுமாக நான் எல்லா வீடியோக்கள்லையும் சொல்கிறது டெம்பரேச்சர் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கோ இங்கே வந்தால் பிறகு வேறு துன்பம் பண்ணி வந்தால் பிறகு நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சரி தானே அப்போ உள்ளே போங்க நோம்பலாக கதைப்போம் தெரியும் அவள் கொஞ்சம் அதிகம் என்ன தெரியும் ஆனால் மகன் தெரியாது இதை இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொன்னா சரி எங்கே வந்த விளக்கண்ணையப்பா இது எரிஞ்ச விளக்கண்ணு ஓ வணக்கம் அம்மா வணக்கம் என்ன மாதிரி இப்போ ஷோ மாதிரி கேளு நடுக வருத்தம் தான் ஐயாவுக்கு என்ன பேர் அமிர்தலிங்கமே ஏசுவாஸ் அப்போ பாட்டுகள் பாடுவியலோ பாட்டுகள் படிப்பியல என்ன பெருசாண்டு இல்லை ஏசுவாசை தெரியும் அந்த பாட்டுகள் பாடுறாள் வாழ்வே மாயம் தெரியும் தானே அப்படி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கூட இருக்குது அப்போ ஐயா வந்து நேற்று எங்களை தேடி வந்தவரம்மா இப்படி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உதவிகள் தேவைன்ற முறையில் வந்தவர் இப்போ வந்த இடத்த ஆள தெரியுமோ அப்போ ஏதோ ஒரு முறையில் சொந்தம் ரைட் ஓகே அப்போ கிளியன்னைக்கு அந்த விளக்கம் தெரியலையோ இல்லாட்டி தெரிஞ்சு மறைச்சா வருஷம் கட்டிப்பாங்க 40 வருஷம் பெறும் நெட்டிக்கன்ற குற்றமே சரி அது பரவாயில்ல சொந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களே பிரச்சனை இல்லை சொந்தமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன ஓடினா அந்த நேற்று விரைவுல நான் இவர்கிட்ட வீட்டை நின்றேன் நாங்கள்லாம் உதவி செய்கிறோம்மா அப்போ ஆள் வந்து நேற்று எங்களோட வீட்டை வந்தவர் வேறொரு குடும்பத்துக்கு ஒரு உதவி அலுவலாக வந்தவர் வந்த இடத்தான் காய்ச்சல் நிற்கக்குள்ள இப்படி உங்களை கண்டா போல ஆள் சிநேதமன்ற முறையில் சொன்னவர் அப்போ சொன்னா போல் நான் பார்த்தேன் இப்போ ஆளுக்கு சின்ன ஆள் வந்து எங்களோட கனகாலமாக பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்களோட அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி பொய் சொல்ல மாட்டார் லேஸில் அது மாதிரி இவற்ற வீடியோ நான் பார்க்குறது என்ன மூலம் வெம்பலாக போகிறதும் அதில் பார்க்குறது அது பழக்கமோ நீங்கள் பார்க்குறீங்களா நீங்களும் வீடியோ பார்த்துனீங்களே அப்போ பிள்ளைகள் இல்லை வீடியோ பார்த்தேன் யாருக்கு இது என்ன உங்களோட சொந்தம் இல்லை தானே நே இல்லை நான் விளச்சோன்னு இவங்க என்னடா இப்போ புது நாங்கள் ஆட்டி கொண்டு நிற்கிறாங்க அது என்ன தேங்காய் அப்படிங்க போகிறாங்களா இல்லை என்ன நிற்பாங்க எலக்ட்ரிசிட்டி நாங்கள் வாங்க விஞ்சாலாம் இருக்கோம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பொறுங்க ஐயா என்ன கடிஞ்சத்தமாக கிடக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்காரர் வந்து நின்றால குலைக்க வளர்க்கிட்ட அப்போல கொஞ்சம் நிப்பாட்டி போட்டோம் கிளியர் வாங்க உங்களையும் கொஞ்சம் விசாரணைகள் கிடக்கு இப்போ ஓரம் மணிக்கு எல்லாம் பிரயோசனமும் இல்லை இப்போ என்னண்டா ஐயா இப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்து நீங்கள் வீடு தேடி வந்த நீங்கள் சரி தானே ஒரு உலமாக்களை இந்த நேரம் வந்து வெயிலத்துக்கு வழியில் போகிற கரைச்சலாக கிடக்கு அப்போ நீங்கள் இந்த வயது போன நேரத்தில் இங்கே ஐயா இந்த காலோக்கா காட்டப்போ காலில் என்ன வருத்தம் ஐயாவுக்கு வெரிகோஸ் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் செஞ்சது இப்போ மனுஷனுக்கு வந்துட்டு வருத்தம் பாறை வந்து வாழ்க்கையில் மழையும் வெயிலும் மாதிரி அது வந்து நோமல் மனுஷன் பிறந்தா
பாடுகளில் அது தாக்கத்தானே செய்யும். இது எங்கட காலம் இல்லை, அது அவற்ற கால் தானே. அப்போ ஒன்றுக்கு வந்தால் ஒன்றுக்கு தாக்கத்தான் செய்யும், அது நார்மல். அப்போ அதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லக்கூடாது. வருத்தம் வந்தால் நீ என்ன செய்கிறது. எத்தனை வயசு இப்போ 72 போச்சு. அப்போ பார்த்தீங்களா 72 வயசு வரைக்கும் வந்து கடவுள் உங்களை என்ன மாதிரி வச்சிருந்து கேரண்டதுக்கு முதல் விடிய எழுப்பினோன்னு நமஸ்காரம் போடணும் விழுந்தேன்னு. நீங்கள் சைவம் தானே? நீங்கள் வேதம்மா? சரி, ஓகே. அப்போ அப்படி வந்துட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜபிக்கணும். என்ன இவ்வளோ தூரம் நல்ல மாதிரி வச்சிருக்கிறதுக்கே நன்றி அப்பாண்டு. உங்களுக்கு தெரியும் எத்தனை சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்போ பிறந்த உடனே எவ்வளோ கொடிய வருத்தங்கள் எல்லாம் பெறுது. அப்போ இவ்வளோ காலம் உங்களை கடவுளை ஆசீர்வதிச்சு வச்சுக்க இன்றைக்கும் நீங்கள் உங்களோட காலில் நிற்கிறீங்களேண்ணே. சில பேரால் எழும்பி நிற்கக்கூடிய எல்லாம் இருக்கணும். எத்தனை வயசில்? 9-10 வயசுலேயே. அப்போ அதுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். கடவுள் தந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லக்குள்ளால் தராத காரியங்கள் இன்னும் கிடைக்கும். சரி தானே? சரி. அப்போ இப்போ இவரை உங்களுக்கு எப்படி தெரியும் ஆளை? மற்றபடி இப்போ நற்குணத்தின் தம்பியார். ரைட். எங்கே? கராச்சியில் வேலை செஞ்சீங்களே? 10 வருஷம் வேலை செஞ்சீங்களே? ஓகே. மற்ற என்னண்டா இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு படியன் தான். அவர் இப்போ எங்கே? கல்யாணம் கட்டி அச்சுவேலி வடக்குலாம் கல்யாணம் செய்வார். அச்சுவேலி வடக்கில் கல்யாணம் கட்டியிருக்காரு. எத்தனை வயசு அவருக்கு? அவருக்கு 32 வயதாக போச்சு தான். அப்போ இந்த வீடு என்ன மாதிரி உங்களுக்கு வீட்டு திட்டம் தந்த வீடும்? வீட்டு திட்டம் வந்து கட்டியிருக்கீங்க? லோன் எடுத்து கட்டியிருக்கீங்களா? என்ன? ஓகே. அது நார்மலாக இப்போ அவங்க தர காசு காணாதானே. அப்போ நீங்கள் லோன் எடுத்து தான் கட்டணும். அப்போ லோன் எடுத்து கட்டினீங்கன்றக்குள்ளே இப்போ நீங்கள் இப்போ வேலை செய்கிறீங்களோ? இப்போ வீட்டோட இருக்கிறீங்களோ? அப்போ இப்போ என்ன மாதிரி உங்களோட சிவிய பாடல் எல்லாம் போகுது? நலன் புரியும் தாரவே. அப்போ அந்த மேக்கருக்கா வேட்டை கொடுங்க. அப்போ இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ உங்களால் நின்று கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லாட்டி நாங்கள் இருந்து கதைப்போமா? இல்லை, எனக்கு இருந்து கதைக்கணுமெண்டு இல்லை. உங்களுக்கு கஷ்டமெண்டா இருந்து கதைப்போம். நிற்கலாமோ இருப்போமோ? கால் உலையும். அப்போ நாங்கள் இருந்து கதைப்போம். டக்கா நெஞ்சு வாங்க தான் இருக்கும். அந்த கதிரை எடுத்து நான் இதுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கும். ஓகே. மாமரத்துக்குள்ளே கூலாக இருக்குமே. கடும் கூலும் கூடாதுங்க. ஏன்னா கொஞ்சம் சளி அதுதான் இப்போ யோசிச்சேன். மாமரத்துக்குள்ளே கேட்க அப்புறம் சளி பிடிச்சாலும் ரைட்டா. இங்கே வாங்க, இதில் வாங்க, பக்கத்து வாங்க. இன்னும் ஒரு வேறு கதிரே இருக்கு. ஐயா வாங்க, கிட்ட வாங்க. அப்போ நாங்கள் அம்மா கொஞ்சம் சீரியஸாக கதைப்போம். சரி தானே? என்னெண்டா இப்போ நாங்கள் வந்து உதவி செய்கிறோம்டா போல். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டிஎஸ் ஆஃபீஸுக்கோ ஒரு கிராம உத்தியோகத்திட்டே நீங்கள் ஒரு உதவி கேட்டு போறீங்க. அப்போ உதவி கேட்டு போறீங்கள்ன்றக்குள்ளே இப்போ உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தேவை என்று வைப்பமேன். ஜிஎஸ் ஐயா எனக்கு ஒரு சைக்கிள் தேவை ஒன்றுனா பின் கோடிக்கு எந்த எடுத்து தருவார் உடனே? இல்லை, என்ன செய்யணும்? மேலிடங்களுக்கு போய்த்தான் மேலிடங்களுக்கு போகணும். ஃபோமுகள் கொஞ்சம் நிரப்பணும். கையெழுத்து வைக்கணும். சில வேலை கையெழுத்து வைக்க தெரியாதாக்கலண்டா கை நாட்டு வைக்கணும். அப்படிக்கான விளையாட்டு இருக்குல்லோ. அப்போ அதே மாதிரி இப்போ எங்கட பக்கத்தாலே நிறைய விளையாட்டுகள் இருக்குது. ஆனால் கை நாட்டணும் வைக்கத்தில் நீங்கள் வாயால் கொஞ்சம் நாட்டி விட்டீங்கன்னா காணும் உங்களோட பிரச்சனைகளை. சரிங்க? ஓகே. அப்போ அந்த வகையில் இப்போ உங்களுக்கு 72 வயசுன்றக்குள்ளே இவ்வளோ காலம் நீங்கள் வேலை செஞ்சோன்ட்டு வந்துருக்கிறீங்க. எப்போ உங்களுக்கு இந்த வருத்தம்? 6 வருஷம். ஓ, அம்மா முந்துரா உங்களுக்கு முந்தி கதைக்கிறா என்ன? அப்போ கொஞ்சம் ஆள் தான் வீட்டில் ஆதிக்கம் கூடவோ? வீட்டு பொறுப்பாக பார்க்குறது. வீட்டு பொறுப்பாக பார்க்குறாண்டா போல் கதை கொஞ்சம் முந்து வேணும். சரி, ஓகே. அது பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். அவர் இப்போ கல்யாணம் கட்டி அச்சுவேலி வடக்கில் இருக்கிறாரு என்ன? ஓகே. அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். அவர் உங்களை பார்க்குறாரோ? சிவம் வந்து சிலவுக்கு காசு வந்துட்டு போவார். இடசுவம் வந்து சிலவுக்கு காசு வந்துட்டு போவார். என்ன வேலை செய்கிறார் அவர்? மேசன் வேலை கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறார் என்ன? சரி. அப்போ இப்போ உங்களுக்கு எங்களே யார் காட்டி விட்டது? அந்த நற்குணவன் என்று இவர் கிளியர் தொடர்பும் இல்லை. சூப்பர் அப்டேட் வேறு விளையாடு சொல்லுங்கள். என்னண்டு ஃபோனுடைய தொடர்பால் தான் உங்களோட நான் தொடர்பு கொண்டு நெடுக பிள்ளைகள்கிட்ட நாங்கள் கடமைப்படக்கூடாது. என்ன சொல்றீங்க? அவர் இவ்வளோ காலம் விளைச்சவங்களை பார்த்தவர், அதை நாங்கள் இல்லையென்று சொல்லி. எவ்வளோ காலம் விளைச்சவங்களை பார்த்து அவர் நியாயமான காலம் அம்மா அப்பா. அவருக்கு இப்போ தான் 32 வயசுக்குள்ளே எத்தனை வயசில் ஒரு 20 வயசில் வேலை செய்து வாங்கியிருப்பா. எத்தனை வயசில் கல்யாணம் கட்டினவர்? அவர் இவருக்கு 2 பிள்ளைகள் குறைஞ்ச 25 வயசு இருந்தாலும் கட்டியிருக்கணும். இல்லை இவர் கல்யாணம் செய்ய 32 வயசு. யாரு இவரை? நான் கேட்கல. உங்களோட மகன் 19 வயசுலயே கல்யாணம் செய்து போட்டான். அப்போ அப்புறம் எங்கே உங்களை பார்த்தேன் இவ்வளோ முளைச்சு? நான் சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. எனக்கு இப்போ 29 வயசாக போச்சு. குறைஞ்ச இப்போ ஒரு 7-8 வருஷமாக எங்களோட வீட்டுக்காரன் நான் உழைச்சி பார்க்குறேன். இந்த கிளியண்ணே கட்டியல்னா தெரியும். ஆளும் பக்கத்தான் இருக்கிறாள்.
அப்போ அவருக்கு நல்லா தெரியும் எங்களோட நிலப்பாடுகள் எல்லாம். அப்போ நாங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, உங்களோட பிள்ளை 19 வயசுல கல்யாணம் கட்டி போட்டுக்குள்ள இவ்வளோ காலம் பார்த்தாண்ட கதை பிள்ளை இல்லை. நானும் வேலைக்கு போறேன். ஒரு பிள்ளை தானே தம்பி. அப்போ நாங்கள் இவற்றை உழைப்பிலேயே நாங்கள் சாப்பிட்டு அவர் இப்போ தான் எங்களை தாக்குது. இப்போதான் உங்களுக்கு தாக்கி இருக்கு. என்ன கொரோனாவோ வைரஸ்? சாமான் கொஞ்சம் விலை. அப்போ என்ன ரணிலோட காய்ச்சி கொஞ்சம் குறைச்சி விடுவோம் மாட்டோம் விலையை. கதைக்கணும் என்ன பார்த்தீங்களா? ரைட்டு, அந்த மாதிரி போகுது. சரி, அப்போ இப்போ உங்களுக்கு இப்போ உதவியல்ண்டா எந்த பக்கத்தால் வருது உதவியல்? ஒரு பக்கத்தாலும் உதவி இல்லை. பொய் சொல்லப்படாது. நிலம்புரி மட்டும்தான் 4250 உதவி இல்லைன்னு எடுத்தோம். இல்ல தம்பி, என்ன உதவி என்று கேட்க நிலம்புரியில மட்டும்தான் 4000. சதுர உதவி என்று கேட்கல, பட்ட உதவி என்றும் கேட்கல. நான் என்ன உதவி என்று நீங்க கிடைக்கிறதெல்லாம் சொல்லத்தான் பண்ணும். நாங்களே நோக்க இல்ல என்ன மாதிரி பதட்டம் கொண்டு வர. நீங்க கதைக்கிறீர்கள் தான், நீங்க மட்டும் கதைச்சு பழக்கம். அவர் நடுக காய்ச்சி பழக்கம். ஆளை நாங்கள் இடக்கட வீடியோவிலேயே கூட்டிட்டு திடீர்னாங்கல்ல, அது பிரச்சனை இல்லை. அந்த வகையில பழக்கம் தான். நீங்க அப்ப வீடியோ பாக்குறதுக்கே அவ்வளோ ஆழமா பாக்குறீங்க? நான் ஆப்பிட்ட இடத்துல பாப்பன் போயிருந்தேக்கா இப்படி இப்படி திட்டங்கள் செய்யணுமாண்டானியக்கா. உண்மையா சொல் தம்பி. தம்பி நான் சொல்றேன், நாங்க பொய் சொல்ல இல்ல, அல்ல பொய் சொல்லி உங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுறோம். சரியோ? நான் உண்மையத்தான் நான் சொல்றேன். பேசுறீங்க இப்ப? நான் நான் சொல்றேன் உண்மையதான். நீங்க சொன்ன கதை அப்படித்தானே, அதை சொல்லணும் இல்லை எனக்கு. வெயிலத்துக்கு டாக்கன் எனக்கும் வந்து ப்ரெஷர்களே உங்களை போல எனக்கும் ப்ரெஷர். அப்ப அந்த பிள்ளை சொல்லி இந்த வயசு என்ன அதுக்கு என்னையா செய்யறது? அப்ப நான் அந்த பிள்ளை காட்டிச்சது இந்த மாதிரி உதவி திட்டங்கள் கொடுக்குறாங்க. அப்ப நீங்களும் கூட அவருக்கு காலில் சுகம் இல்லை, நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளும் கொண்டு கேட்டேன். நான் அந்த நம்பரை வாங்கினது என்ற போன்ல எடுத்தான் உங்களோட தொடரும். இவ்வளவு தான் நடந்த பிரச்சனை. இவ்வளவுதான் நடந்த பிரச்சனை. இதுக்கு மேல ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப காலம் என்ன சாப்பிட்டீங்க? காலமே விட்டு சாப்பிட்டேன். புட்டுகள் அது எழுது ரெண்டு என்ன கணக்க சாப்பிடுறது? புட்டு தான் கொஞ்சம் தான். புட்டோட என்ன சாப்பிட்டீங்க? புட்டோட அப்புறம் கவுப்பி அடே அப்பா. அப்போ இது கடும் வசதியான ஆக்கடா கேண்டா. நோமல நாங்களே காலமாக ஒரு மனுஷன் சாப்பிட்னாங்க. இது புட்டு கவுப்பி எண்டைக்குள்ள இது என்னப்பா? இது என்னன்னு சொல்றது? தம்பி இங்க வாங்க, புட்டு தான் அவிச்சு சாப்பிட்றாங்க. தே தண்ணியும் குடிச்சு புட்டும் சாப்பிட்றது. சரியோ? அப்போ இங்கே வந்து இந்த உள்ளதுகள் எங்களுக்கு கவுப்பி உளுந்து அப்படி எதுவும் தருங்கள். அதை நாங்கள் வச்சு உண்மையை தான் சொல்றேன். நான் அதை வச்சு நான் சொல்லவே இல்லை, நீங்க போய் சொல்றீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒரு பொய் பிராலி நாங்கள் நான் சொல்லி எனக்கு அப்படி தெரியாது. சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு நிலம்புரி காசு போல வருது? 450 ரூபா. 4250 ரூபா வருது. அது பிச்சை சம்பளம் அது ஒன்றும் தான் இன்னும் பெறையில. மற்றது 4250 நிலம்புரி காசு வருது. ரெண்டைக்குள்ளே இப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட பக்கத்தால் நீங்கள் உழைப்பு போகிறீங்கள, சரிதானே? அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு முடியும்? இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, ஏதோ கடவுள் செயலாக போய். எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சாக்கலன்னு தானே உங்களை அப்புறம் தெரிஞ்சகள்லையே திருப்பி கேட்குறது யோசிப்பாங்க. இப்போ உங்களோட பேர் வந்து கடவுள் செயலாக போய்கொண்டிருக்கண்டு சொல்லுங்க. ஆண்டவன் செயலாக போய்கொண்டிருக்குங்களே. இந்த செயல் ஆண்டவன் செயலாக போகுதுண்டேக்குள்ள 4250 ரூபா காசை எடுத்து அது நாங்கள் சமாளிச்சோண்டு போகிறோம். இல்லை, இப்போ எனக்கு என்னண்டா, இப்போ உண்மையிலே 4250 ரூபா காசை வச்சு சமாளிக்கிறன்றது பொய்க்காது. அது முடியாத காரியம் இல்லை. அப்போ வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்யணும்? வேறு ஒரு தரம் எங்களுக்கு அப்படி உதவி என்னண்டா எனக்கு என்ன பிள்ளைங்க இல்லை. வேற வருமானம் உங்களுக்கு இல்லை. இவ்வளோ இதுக்கோ உள்ள வருமானம் மட்டும்தான். இங்கே படிக்கல தேங்காடக்கோ இல்லை கொடுத்து போட்டியில் 56 ரூபா படி எடுக்கிறாங்க பொச்சோட. 56 ரூபா பொச்சோட. எங்களுக்கு பொச்சு இல்லாமல் ஒரு 70 ரூபா கிடைக்கல. அது கொடியாம் தான் கொடியாம் போகணும். அதுக்கு நான் அங்கே பர்த்டேல கொண்டு வந்தேன். நீ கொடியாம் போகிற அது சில எல்லாம் சேர்த்து சரியாக தான் பெறும். ஆமாம். அப்போ இப்போ உங்களுக்கு நாங்கள் உதவி என்று சொல்லிக்க என்ன உதவி செய்வோம் என்று எதிர்பார்க்குறீர்கள்? என்னென்றாலும் கூட மனச்சாட்சியும் படி செய்யுங்க. நாங்கள் எனக்கு மனச்சாட்சின்ற சாமான் இல்லைங்கோ. உண்மை அது இல்லை. நீங்கள் கேளுங்கோ பார்ப்போம் என்ன மாதிரி என்ற செய்யலாம்டா செய்யலாம். இல்லாட்டி நம்ம இவருக்கு மருந்து செலவுக்கும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் மாதம் இது உங்களால் ஏன்றதை செய்யுங்க. என்றதை செய்ய சொல்கிறீங்களா? சரி, இப்போ ஐயா உங்களுக்கு இப்போ இந்த கால் பிரச்சனைக்குள்ள இப்போ நோமலாக இப்போ நாங்கள் வந்து எங்களோட காசில் உதவி செய்கிறதில்ல தானே. இப்போ உங்களை ஜிஎஸ் வந்து 10 கேள்வி கேட்குற மாதிரி இப்போ நாங்களும் வந்து வெளிநாட்டுக்கார்ட்ட காசுகள் அவங்கள அனுப்புறதெல்லாம் நாங்கள் தாரம் கொள்கிறோம். சரியோ? அப்போ தாரமண்டேக்குள்ள அவங்களும் வந்து விசாரிக்கிற என்னன்னு சொன்னால் இப்போ ஐயாவால் உண்மையிலே வந்து 72 வயசுண்டேக்குள்ளே வேலையை போடுறது கஷ்டம் தான். இந்த எல்லாம் இங்கே
60 வயசுல இத்தனை மூரங்கள் எல்லாம் ஆடி கொண்டு பாருங்க. ஆளுக்கு ஒரு வருத்தம் துன்பம் மட்டும் இல்லை, அனபிலாசமாக தெரியுது அலுவலுக்குள்ள. அப்படியான மனுஷரும் இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் இப்போ வருத்தத்தின் மீறியால் 70 வயசில் போகலாமல் இருக்கிறீங்களேக்குள்ள அதை நாங்கள் உங்களை வேலைக்கு போக சொல்லலாம் தானே. என்ன அப்போ இருந்தாலும் கூட உங்களால் ஒரு சின்ன வேலைகளும் செஞ்சு கொள்ளலாம் இருக்குதுண்டோ. இவர் செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டேன் புத்துளை. அப்போ இருந்து கொண்டு செய்யக்கூடிய மாதிரி அவ்வளோ பெருசாக கேட்டதுன்னா இயலாது. இயலாது. பாத்ரூம் போகிறோம்டா கொஞ்சம் இப்படி பாத்ரூம் அப்படியான எல்லாம் நாரியெல்லாம் பிரச்சனையாக கொடுத்து போச்சு. ரைட். அப்போ இன்றைக்குள்ள ஒன்றும் செய்யலாம் தானே. அப்போ என்னென்னா இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு தொழிற்பாடுகளும் இனி செய்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம். என்ன அந்த பாடு கஷ்டம்னு சொல்கிறீங்க. என்னெண்டாமல் இப்போ என்ன ஒரு விஷயமும் இப்போ நாங்கள் வந்து உதவி செய்ய போகிறோமாக இருந்தாலுமே கூட இப்போ நாங்கள் இதை வீடியோ இப்போ நாங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ, அதே மாதிரி இதையும் நாங்கள் உங்களோட விஷயங்களை கேட்டு வீடியோ போடக்குள்ள அதை பார்க்குறோன்னு ஐயா பார்க்க பாவமாக கிடக்க, ஐயா அம்மா பார்க்க பாவமாக இருக்கும், ஒரு உதவியை செய்வோம்னு முன் வந்தால் உண்டு. இல்லாட்டி பிறகு சிதம்பர சக்கரத்தை போய் பார்த்தேன் விட வண்டியே தானே. அது எந்த கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்காண்டி நான் வந்து கதைப்பேன் ஐயா. இப்போ நார்மலாக இப்போ வெரிகோசண்டேக்குள்ளே தெரியும் என்னென்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையான இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லை, ஆனால் சும்மா தெரியல ஊருக்குள்ளே என்னது அது இப்போ அப்படி ஊருக்குள்ளேன்னு சொல்லிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு ஆளாவது கல்யாணம் கட்டாது படியாக இருந்து பார்த்துட்டு அதுக்காக வந்து அவையே அப்படி விட்டுக்கொள்ளல. அப்புறம் சின்ன வயதுலேயே அந்த படியும் 19 வயதுல படியும் கல்யாணம் கட்டிட்டு போயிட்டான். போயிட்டாண்டா இப்போ இந்த நாளையிலேயே உண்டு சூழ்நிலை வெறும் தன்னை குடும்பத்தையும் இருப்பேன். ஆனால் உண்டு ஆள் என்ன பிடிச்ச விஷயம் நியாயத்தை தான் கதைக்குமா. எப்பயும் ஆள் சொன்னார் ஒரு விஷயம், அந்த அளவுக்கு ஒரு பொடியன் கடைசி பொடியன் இருந்து 11 கோடியாக காட்டுது இல்லை. ஆனால் உங்களோட பொடியன் 19 வயசுல கட்டி போட்டாண்ட அந்த பாயிண்ட் எடுத்து விட்டாரு பக்கண்டு. நீ நாங்கள் போய் சொல்ல வருவீங்க. அப்போ இப்போ எங்களுக்கு வந்து 6 பிள்ளை இருந்தாலும் இப்போ எனக்குன்னு சொல்லி ஒரு மகன் கட்டாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த ரீதியில் இப்போ நீங்கள் இல்லைத்தானே. அதால இப்போ அவருக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த பிள்ளை ஒன்று இப்போ இருந்து பார்க்குறதுக்கு இல்லாத ஒரு காரணத்தால் நீங்கள் ஏதாவது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போ 4250 ரூபா வந்து நிலம்புரி காசு கிடைக்கின்றக்கு அது உண்மையிலே காணாது தானே. அப்போ தேங்காய்ண்டா நீங்கள் கொண்டு போவீங்களோ சந்தையை கொண்டு போய் இல்லைண்டே என்ன சைக்கிள் புஷ் சைக்கிளோட கூடிய மாதிரி இருக்கா? புஷ் சைக்கிள் பழைய சைக்கிள் தான், அதில் அவங்களும் சொன்னது பேருக்கு உப்புரஞ்சதமிட்டான். நீங்கள் வந்து சைக்கிள் ஓடவும் ஒரு நாளைக்கு ஒரு கிட்ட சைக்கிள் ஓடி வேணும். அப்போ தான் இந்த நரம்பு நார்மலாக வெரிகோஸ்ன்ற வந்து என்னன்னு சொன்னாமல் வந்து ரத்தம் வந்து ஒரு இடத்தை வந்து உரையிறதால வர்றது அன்பலங்குதா. அது யாருக்கு வருமானு சொன்னால் வந்து இப்போ கண்டக்டர் மேலே அதாவது வந்து தொடர்ந்து நின்று வேலை செய்கிறவங்க, டிரைவர்ஸ் மேர், டெய்லர்ஸ் அப்படியானவங்களுக்கு தான் அந்த வெரிகோஸ் வருத்தம் வாருது. அதை நீங்கள் வந்து ஆப்ரேஷன் செஞ்ச அப்புறம் வந்து கூட நடக்கணும், கூட குதிக்கால் வந்து கூட இயங்கணும். சரியா? அப்போ வந்து அந்த வெரிகோஸ் வந்துட்டு சீராக பிளட் வந்துட்டு சர்க்குலேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அது காலப்போக்குள்ளே கூடிய சீக்கிரம் ஓகே மேலாண்டோடு இருந்தியல் அது திருப்பவும் வேலையை கொடுத்து திருப்ப நாக்களி புழு மாதிரி வழியில் வரும். கொஞ்சம் என்ன நாக்களி புழுவை காலக்க வச்சோன்று கேளுமோ அதை என்ன செய்யும், நெளிஞ்சொண்டாக்கும் இந்த நேரம் இந்த காலில் வருது நாக்களி புழுவோ பார்த்தியல இங்கே வருங்க நான் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி வரைக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் என்ன செய்கிறது வில்லங்கத்துக்குண்டாலும் நடந்தால் தான் இது கட்டாயம் ஆப்ரேஷன் செய்தால் ஒரு கொஞ்ச நாளில் ஆப்ரேஷன் கூட அவங்க அதை வட்டி தாண்டி விடுவாங்களே, அந்த பெயின் எடுத்து விடுவாங்களே. அப்போ அப்படியான இதுகள் செய்யணும். சரி தானே? அப்போ உங்களுக்கு கஷ்டம்ன்ற எனக்கு தெளிவாக விளங்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் உங்களுக்குரிய உதவியோண்டே செய்வோம். ஆரம்பத்துக்கு இப்போ ஒரு கொஞ்சம் காசை நாங்கள் உங்களுக்கு தந்துட்டு போவோம் ஐயா. ஆனால் இனிவரும் நாட்களில் வந்துட்டு உதவி செய்கிற வந்து பார்க்குறவங்கள்ட்ட கையெல்லாம் இருக்குது. எனக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதில் நல்ல விருப்பம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் இப்போ கிளியன் இந்த தெரிஞ்சாக்கள் சொந்த மண்டைக்குள்ளே அந்த ஆள் அப்படி போய் சொல்கிற மனுஷன் இல்லை. ஊருக்கு எனக்கு ஆளை நல்லா தெரியும். மற்ற வந்து இப்போ பொய் சொல்லி உதவி பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து அப்படி நீங்கள் வசதியான ஆக்கள் இல்லையே. நோமலாக அவங்கள பார்த்தாலே தெரியுது. ஆனால் நோமலாக வீடியல் படிப்பியல் போடுறோம் என்ற பார்வைக்கு சும்மா அதான் மணக்கு இல்லை. நாங்கள் சும்மா நோமலாக கேட்போம் லைட்டாக மணக்குன்னு அந்த பக்கத்தில் இருந்து கதைக்கு அது பிள்ளையாண்டு இல்லை. சில பேருக்கு வீடியோ அடித்தா தானே அந்த டாய்லெட் போக மாட்ட மாதிரிங்க கேட்பாங்களே. என்ன அப்படியும் இருக்கும் உங்களுக்கு என் பிரச்சனையே அப்படி இல்லை. அப்படி இது நாங்கள் கேம்பஸில் படிக்கிறாரு எங்களோட படித்த படியும் ஒரு தானே அவன் சொல்லுவான் தனக்கு ஒரு வீடு இல்லாட்டி டாய்லெட் போவான்னு சொல்லுவான். ஓ அப்படி இருக்கோ. அப்போ அப்படியான பிரச்சனையோட சின்ன படிகள் இருக்கேக்குள்ள வயசு காலங்களில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ தெரியாது தானே.
ஏன்னா நான் விரைக்குள்ள கீழே அந்த ஆர்பிஜி அந்த இதொன்று ஓடினது காற்றுக்கு அதையும் கண்டுட்டேன் நான். மற்ற கிட்டே இருக்கக்குள்ளே நல்ல வாசமாகவும் கிடக்கല്ലോ. அப்போ அதுகளையும் நாங்கள் வச்சு கேட்டு போடுவோம் டாக்டர். உங்களுக்கு தெரியும் தானே, அது நோமல் தானே. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் ரெண்டேக்குள்ளே பீடி பற்றக்கூடாது இல்லை. ஆனால் அந்த பீடியை கொடுக்குற ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு 1/2 கிலோ மாண்டாலும் வாங்கினா இரவைக்கு ஒன்றும் இல்லாமல் படுக்கிறேன். ஒரு அரைவாசி புட்டனா வச்சு சாப்பிட்டு படுக்கலாம் இல்லையோ. இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உண்மைதான்னு சொல்லவே இல்லை. இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். அம்மாண்ட கருத்து என்ன? இப்போ 150 ரூபாய்க்கு ஒரு வேடி கட்டு வாங்குற சரி 120 வைப்போம். ஒவ்வொரு நாளும் வாங்க மாட்டேன். ஒரு டாய்லெட்டுக்கு போயிருக்கேன். ஒரு கிழமைன்றது போய்க்காது. ஏனண்டா இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இப்போ இன்றைக்கு நாங்கள் பெற போகிறோம்னு தெரிஞ்சு நான் பெறைக்குள்ளேயே லைட்டாக ஒரு வீடி வாசம் அடிக்கிறேன்டேக்குள்ளே நான் போன அப்புறம் பின்னேற கொண்டு 10 ஆளை விட புரியல் சாப்பிட்டா அப்புறம் உண்டு, நைட்டுக்கு உண்டு, மதியம் உண்டு சாப்பிட்டா போல, இப்போ விடிய உண்டு சாப்பிட்டா போல. ஒரு நாளைக்கு 3 ஒரு கட்டில் எத்தனை வேற போகுது 12 4 நாளில் முடிக்க போகுது. ஒரு கிழமைன்ற போய்க்காதானே. ஒரு கிழமைன்னா நான் சமாளிப்பேன், காசு வராது எங்கள்கிட்ட. அதான் பிரச்சனை. ரெண்டு என்ன மாதிரி இப்போ பாதியை பற்றி தேய்ச்சிட்டு வைப்பியலோ. அப்போ அது அந்த டைமுக்கு குறைக்கிறது 10 ரூபாயில பேருந்து 10 ரூபாய் பண்ணி. அப்போ இதுலக்கே கொஞ்சம் டெக்னிக்கல் கிடக்கு என்ன மாதிரி கையாளுறேன்ட்டு. ரைட் பாத்தியாளர்கள் என்ன விளையாட்டுகளே என்ன அரைவாசி அடிக்கிறார். நீ வசதி இல்லைன்ற ஒரு முறையில் அரைவாசி அடிக்கிறார். என்ன நீங்கள் என்ன மாதிரி? என்னோட வசதி இருக்குன்னு சொன்னா கூட நான் இந்த பீடி அடிக்கிறது இல்லை, குறைமண்டலும் அடிக்கிறது. அப்போ என்ன சிகரெட்டோ? இல்லை, அதுவும் இல்லை. கல்லுக்குள்ள ஒன்றும் இல்லை. கல்லும் பாவிக்கிறது. குடி சாராயம் ஒன்றும் இல்லை. ஒரு பழக்கமும் இல்லை. ஆள் உண்மையான சொல்லுது. சரி, குடி பழக்கம் இல்லையா ஆள்கிட்ட? குடிப்பழக்கம் இல்லை. அந்த காலம் முந்தி துவக்கம் ஆள்கிட்ட அந்த பழக்கம் இல்லையா? முந்தி இடையில கல் அடிச்சேன்ற கதை வந்தது இல்லை. அதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச முறுக்கு அப்படி கதையில் இல்லை. ஆனால் அடிக்காம இருக்கல. அது இருந்தாலும் அப்படி இருக்கிறாலுமே தெரியல. இருந்தாலும் இப்போ அழைக்க ஒரு அளவு இப்போ கிட்டதான் இருக்கிறது. அப்படின்னா ஒரு அளவு என்னை பற்றி அறிஞ்சு இல்லை. நான் அறியலை ஊருக்குள்ளே. நான் நீங்கள் பழைய சினேமண்ட முறையில் கேட்குறேன். நோமில் பழக்கப்பட்டு இல்லை, அப்போ ஒன்றும் இல்லை. பழக்கம் இல்லை. அப்போ நாங்கள் வேலை செய்யணும் அப்பே இல்லை. ரைட், ஓகே, சரி. அப்போ நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்த மாதிரிக்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு தருவோம். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் யாரும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ நீங்கள் எங்களை தேடி வந்ததுக்கு நாங்கள் உண்மையிலே நான் போக இருந்த இடம் வேறு எழுது மட்டுவால் அங்கால முகமால பக்கம் போயிருந்தான். இப்போ நேற்று இருந்தால் காலையில் அதோட இடமும் தெரியாமல் தேடி வந்துட்டுண்டா போல் சரியில்லை தானே அம்மா. 72 வயசில் உண்மையாக மனுஷன் எழுப்பி நடக்கவே கஷ்டப்படுற நேரத்தில் இவ்வளோ ஒரு துன்பத்தோடு என்ற வீடு தேடி வரைக்குள்ளே நான் பார்க்க வராட்டி நீங்கள் கவலைப்படுவீங்களோ இல்லையோ? என்னடா இந்த தம்பியை காணையில் 2 காலமாக யோசிச்சீங்களோ இல்லையோ? இப்போ டெலிமடத்தில் போட்டு வாரண்டு நீங்கள் சொன்னீங்க. சிலவளை யோசிச்சு போட்டு தானே அந்த ஒரு வீடியோயும் பார்த்தீங்களோ ஒரு டென்ஷன் இல்லையா இருக்கலாம். சிலவளை அப்படி என்ன இல்லை. சும்மா பெறத்தானே நீங்கள் வேணும். அப்படின்னு இல்லை தானே. எப்படியும் பெறத்தான் வேணுமென்ற அந்த அளவுக்கு இல்லை. மனச்சாட்சியின் அடிப்படையில் நாங்கள் வந்தால் உண்டோலியே. மற்றபடி நீங்கள் கிளியன்னைக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையிலே ஆளும் ஒரு மும்முரமாக நின்று கொண்டால் உங்களுக்கு ஒருக்கா கட்டாயம் கூட்டிக் கொண்டே இருக்கா உதவி ஒன்று செய்யணுமென்ற முறையில் நின்ற கதைச்சவர். மற்ற என்னண்டா நீங்களும் ஒரு நல்ல மனுஷன் என்ற மாதிரி தான் கதைச்சேன். ஆனால் குடிப்பழக்கம் கொஞ்சம் இருக்கு. இப்போ இல்லையா? அப்போ முந்தியான் கதை தான் நீங்கள் சொன்னீங்க போலக்கே. குடி கொஞ்சம் லைட்டாக இருக்கு. அந்த நேரம் ரைட்டு. பொடியன் புறக்கலைன்றே கூட கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முந்தின கதையை காய்கறிகள். இப்போ நீங்கள் இந்த லேட்டாக தான் திரும்ப மாரி பண்ணீங்க. 32 வயசு தான் கட்டினீங்களா? என்ன வீடு 5 வருஷம் பிள்ளைல இருந்து வீட்டு பிரச்சனைகளாலேயோ இல்லாட்டி சௌரங்கள் இருந்தது. சௌரங்கள் இருந்தால் கட்டக்கூடாது நேரத்தோட. அது எங்கடா இது நான் ஜாழ்ப்பாணம் ஜெத்தனா வேலை சரி என்னண்டு பேசித்தான் செய்தது பேசி செஞ்சேன். ரைட். ஆனால் நல்ல பொருத்தம் படிக்கல. அம்மாவுக்கு வயசு கொஞ்சம் குறைவு ஐயாவோட 61 வயசு. ரைட் ரைட். 87 என்ற 87 கல்யாணம் 87 கல்யாணம் செஞ்ச நீங்கள். சரி ஓகே. நாட்டு பிரச்சனை மற்ற என்னடா உங்களோட குரல் வளர்த்துக்கா பார்ப்போமே. இப்போ ஓ ஜேசுவாசன் பேரும் பிள்ளையா கிடக்கு. ஜேசுவாசன் இல்லை இப்போ நான் இந்த பிள்ளையண்டைக்குள்ளே என்ன எடுவைக்கு வரேன்டா ஜேசுவாசன்டா பெரிய ஒரு பாடம் இருக்கு.
சிலவளை சேர்ந்து படிக்கணும். ஆமா என்னால படிக்க மேலே எனக்கு நான் நினைக்கிறேன் நீங்க ஜேசுவாசின் நடுவேக்கு எடுக்க யானை அம்மா நடுவேக்கலால வாராவ தெரியாது இல்ல அப்படியான விளையாட்டுகள் இருக்குதானே அது ஒன்றும் இல்லை தம்பி. இது என்ன குடிப்பழக்கமே உதப்பட்டி எனக்கு ஒன்றும் தெரியாது உள்ளதுக்கே நெஞ்சடைக்கிறது. இல்ல இது என்ன குடிப்பழக்கமே அதுகள் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். இப்போ நோமலா இப்போ சந்தோஷம் அது சரிங்க, அது தெரிஞ்சாதானே எங்க தம்பி அதை செய்ய. நோமலா இரவு வந்தியலண்டா அப்போ கொஞ்சம் கதையை குறைங்க. நீங்கள் இரவு ஒரு 10 மணி அப்புறம் வந்தியலண்டா நாங்கள் 3 படிகளும் சேர்ந்து பாட்டுகள் கீட்டுகள் எல்லாம் படித்து நோமலை ஆடிக்கடி போட்டு வேர்க்க குளிச்சு போட்டு பண்ணாங்க. என்னண்டா அது ஒரு வயசு தம்பி. அது இப்போ எங்கட வயசுண்டு இல்லை நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு இருக்கிறோம்னு தெரியாது. அது சரி. இப்போ கதைக்கிறோம் பேசுகிறோம், நீங்கள் அதில் போய் எங்களுக்கு கொண்டு நடந்தா அடே இப்போ அந்த அம்மா அப்பாவோடையும் கதைச்சிட்டு வந்த நாங்களுன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி மனுஷ வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நாங்கள் இதுக்கும் காலம் வரைக்கும் குறைஞ்ச 10 மணி ஆனால் ஒரு 10 பாட்டு நான் பாடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆடி போட்டு தான் படுப்போம் நோமலா. அதுதான் எங்கட பழைய போச்சு. அதே அதால் எங்கே போனாலும் ஆக்களை ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டு அவைண்ட வாயால் ஒரு பாட்டை கேட்டு தான் நாங்கள் அந்த காசை கொடுத்துட்டு வர சந்தோஷம். நீங்கள் என்ன மாதிரி ஜேசுவாசிൻ്റെ பாட்டோ இல்லாட்டி சவுந்தரராயன்டையோ ஆட்டி எடுக்க போகிறீங்க ஒரு வாலிய கிளியை செட் பண்ணுவோம் பெரலக்கரில் 2 வரி 3 வரி காணும் நோமில்ல அந்த அதில் பெரலோட கடுப்போமா எங்கட அவர் தண்டை வரையில தட்டோம் எந்த வரையில நான் தட்டேன். நான் எனக்கு அடிக்க தெரிஞ்சேன் இந்த பாடு. அப்போ என்ன மாதிரி யார்கிட்ட போவோம் சவுந்தரராயன்டேக்களால் வருவோம் அதுக்களால் போவோம்ட்டு பார்க்க. சரி பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை, அடுப்பம்மா. எனக்கும் சும்மா கொஞ்சம் தெரியும் 2 வரி. நீங்கள் இல்லை நீங்கள் முன்னுக்கு போங்க, நான் பின்னுக்கு ஒருக்கா வாரேன் 7 மணி எனக்கு தெரிஞ்ச மட்டும் வாரேன். சரிங்க. ஓ எடுங்கோ இல்லாட்டி உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எடுத்துருங்க. உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரியா போனால் போதும், உங்களோட நிலைமையை சொல்கிற மாதிரி. சரியா? சரி. கரமேல் பிறக்க விட்டான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான், கரமேல் இருக்க விட்டான் பெண்களை கண்ணீரில் பிழைக்க விட்டான், தரமேல் இருக்க விட்டான் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உயிரை கொடுத்தவர் இங்கே, அடல்களை மூளை அலையாய் அலைந்து உயிரை கொடுத்தவர் அங்கே, ஒரு சான்பயத்தை அழுறியலோ மறந்து போனீங்களோ நான் நினச்சேன்டாக்க. ஆனால் பாட்டு அந்த மாதிரி கிடக்கா அந்த உங்களோட நிலைமைக்கே இந்த பாட்டு தான். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இயலாத பொடி இருந்தா பொடியன் இப்போ கடும் விளையாட்டுகள் காட்டி கொண்டிருக்கான் நச்சுவலிக்கன்றதை நான் அறிவேன் சகலதும் நான் அறிவேன். சரியோ, ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன் வெளியில். ஏன் அப்போ இதை கூடக்கோ ஓமன்றியல் ஓ தெரியாது வயது கோளாறு நாங்களோடும் கதைக்கல என்ன செய்யறான்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரியான பாட்டுகளும் கிடக்குது. இப்போ நீங்கள் இடையில தட்டுப்பட்டபடியாக இன்னொரு பாட்டு எடுங்க. உங்களோட குரல் நல்லா கிடக்கப்பா பாடிக்கல. ஏன்னா உண்மையிலேயே ஜேசுவாசன் குரல் அங்கே கிடத்துட்ட ஊரெல்லாம் முன் பாட்டு தான் அது சவுந்தரராயன்டேக்கு அதுகளுக்கு உங்களோட வயசுக்கேற்ற இப்போ சவுந்தரராயன் இருந்திருந்தா இப்போ உங்களுக்கு அண்ணன் மாதிரி இருப்பார் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வயசளவில். அப்போ அவற்றையில் எடுங்க பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக காசை கொடுக்கலாம் இல்லை என்ன பாட்டுகளும் பாடினபடியா. அவள் பாருங்க வயிறு வழியில் வந்து போகுது சிரிக்கிற சிரிப்பு. முந்தியாண்டா படிப்பேன் நல்லா பாட்டு. அதுக்கு நான் முந்தி வரையிலாதான் இப்போ வரனே தான் கேட்கலாம். இப்போ தெரியாது. ஆமாம் குரல் அப்படி அது பிரச்சனை இல்லை. குரல் நாங்கள் இப்போ குரல் தேர்வு செய்யலை தானே, போட்டியில் தானே, சும்மா பாடி தான். ஆமாம் ஆமாம் அதில் குறித்து யோசிக்காங்க. தண்ணி தான் குடிச்சிட்டு படிப்போம். ரைட் எடுத்து தம்பி தண்ணி விட்றா தண்ணியை கொடு 2 பேரும் தான் கிடக்க. அது பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஒரு நான் யோசிக்கிறது இல்லை. கிளியர் நேரம் இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. கிளியர் நே அவரு கிட்ட நிற்கல. ரைட் எத்தனை நாளாக போகுது? 10 கிட்ட வரும். சரியா தண்ணி குடிச்சிட்டியல? தண்ணி குடிக்கிற நல்ல படிக்க முன்னம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பாவாடை தாவணையில் பார்த்த உருவமா
பூவாடை பூத்து வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகமும் மாறியதேனோ பனி போல நாணமதை தூண்டியது ஏதோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அங்கே இன்னும் பெறட்டும் நல்ல பாட்டு. எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் இளமையில் இரவினிலே முதுமையில் நான் அடைந்து விட்டாலும் மங்கையுன்னை தொட்டவுடன் மறந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூட்டுவேன் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அந்த இடுவேலெல்லாம் சரியாக தான் போய் கொண்டிருக்கு. நான் பார்த்த மட்டும் இல்லை, மற்றபடி அந்த ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அது எடுத்து விட வந்துடும். அது பிரச்சனை. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரைக்க நோமலை. இப்போ நாங்களும் அந்த காலம் அப்படித்தான். இப்போ ஓரளவு சும்மா நோமலாக கொண்டு போகிறோம், பிரச்சனை இல்லை. ஆரம்பி இந்த பாட்டை விரும்பி பழைய பாட்டில் கேட்குறீங்களா? அப்புறம் என்னன்னா பழைய பாடம் மலர்களை போல் எடுங்கோ நீங்களும் அப்புறம் என்ன ஓமன்று இந்த பாட்டை தெரியாது என்ன இது. நான் மலரோடு தனியாக எங்கே அதுவும் எடுக்கலையே, அப்புறம் என்ன அதுவும் தெரியாது. அதுவும் பெருசாக அவ்வளோ தெரியாது. பூமலை தூவி வசம் அதுவும் தெரியாது. என்னப்பா பச்சை கிளி முத்துச்சரம் அதுவும் தெரியாது. என்னப்பா தெரியும் அவ்வளோ பெருசா அவ்வளோ முழுமையாக தெரியாது. என்ன அது நான் எனக்கு கூட தெரியும் போல சவுந்தரராயன் பாட்டுகள். இப்போ வேறு சவுந்தரராயன் பாட்டையும் சொல்லுவா பாருவா. அது ஓரளவு எடுக்கலாம் தானே, ஒளிமயமான எதிர்காலம். ஓ தெரிஞ்ச மட்டும் எடுங்க. சைட்டால் வரணுக்கா, சைட்டால் வரேன்னா ஒளிமயமான எதிர்காலம் வெண் உள்ளத்தில் தெரிகிறது. அது இந்த உலகம் பாடும் பாடல் கேட்டு காதல் இருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமச்சிமிலே குடும்பத்திலேயே குடும்பத்து தலைவே குலமகளே வருக, எங்கள் கோயிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி மங்களுக்கு உங்களுக்கு இது வந்து துப்புரவா தெரியாவோட இந்த பாட்டேனா இது துப்புரவா தெரியாத அடிக்கு தான் கிடக்கு. சரி பரவாயில்ல. அப்போ நாங்கள் வந்த முறையில் இப்போ ஐயா இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாவுக்கு வந்துட்டு காலிலேருந்து தலை வரைக்கும் பிரச்சனை. தலையில் பிரச்சனைக்குள்ளே அந்த ஞாபக மறதியை சொல்ல வரனே தவிர பிள்ளைய அடுத்த கை வச்சிடப்படாது. சரியோ ரைட். அது மற்றபடி காலில் வெரிகோஸ் இருக்குது. மற்ற அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூட கிடக்குண்ணே ரைட். மற்றபடி அம்மாவுக்கு போகிற பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் அம்மா பார்த்தா அந்த பக்தி படங்களுக்கு நடிக்க விடலாம் போல அம்மன் வேஷம் போட்டு. நீங்கள் ஓமோ இல்லையோ அந்த மாதிரியான ஒரு முகச்செல்வா கூட நாள் இருக்கிறா. அந்த மாதிரி நல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறீர்கள் நீங்கள். எங்களால் முடிஞ்ச ஒரு பங்கை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செஞ்சு போட்டு போகிறோம். சரியோ அதை நீங்கள் வச்சு உங்களை சிவியை பாட்டு பேருங்க. இப்போ நீங்கள் 4150 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு கொண்டு போகிறீர்கள். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு 30,000 ரூபா சந்தம் என்று சொன்னாலும் என்னாங்க 32 பார்த்தாலும் அம்மா 7 மாதத்துக்கு வச்சுருப்பா. ஓமா இல்லையோ 30,000 7 மாதத்துக்கு வச்சுப்பீங்களோ? நான் சொல்லல நீங்க தம்பி எங்களை வெத்தம் 30,000 2 நாளே காலாது. அப்போ இதைத்தான் நான் முதலே கேட்டேன். 4,000 நீங்கள் என்னென்னு சமாளிக்கிறீங்க. ஏனண்டா நீங்கள் சொல்லேக்குள்ளா நாங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உதவியை செய்யலாம். அப்போ நீங்கள் 4,150 ரூபாவோட சமாளிக்கிறீங்களான்னு சொல்லுங்க. நான் பார்ப்பேன் அப்போ இவைக்கு ஒரு அளவாக கொடுத்தாலே காணும். ஆக்கள் கடும் ஒரு இதான ஆக்கள்ண்டு போட்டு கொஞ்சம் குறைச்சல தந்து போடுவேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் செலவு பாடுகளால் சொல்லிக்கலாம் நான் கூட நாங்கள் தருவோம். ஏன்னா ஆனால் உண்மையாக குரல் எடுக்கலாம். வேணா நல்ல குரல் மற்ற ஏற்ற இறக்கம் அந்த ராகம் எல்லாம் ஒரு குரல் தெரியாது. இல்லை இப்பயும் பிள்ளை இப்பவும் சும்மாண்டு சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா தான் கிடக்கு. அதோட விலைக்குள்ளே எடுவே கொஞ்சம் கூடவா தான் பெறப்போகுது. ரைட் 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 அந்த மாதிரி போகுது. என்ன சரி சரி. அப்போ நேற்று தந்த அக்காண்டே கொடுத்து விடுவோமோடா.
நேற்று தந்த சுவிஸ் அக்காண்டே கொடுப்போமா இல்லாட்டி அன்றைக்கு வந்து பிரான்ஸ் அண்ணாண்ட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து விடுவோமோ அதை கொடுத்து விடுவோமே அதே இந்த பகுதியை ஒரேடியாக முடிச்சு விடுவோமே ஓ ஓ ஓ ஓ ஓ என்னண்டேக்கு உண்மையிலேயே நாங்கள் பகடியாக கதைச்சாலும் இப்போ என்னென்னா சில இடங்களில் போனால் அழுவின மக்கள் என்னண்டு அப்போ மோனே இவரோட ஆளொரு கட்டிக்காரி கூட கிடக்கு அப்படி 8 வருஷமாக நாங்கள் வேலை செய்து தான் கடைசியாக வேறு கல்யாணத்தோட ரெண்டைனா எனக்கு பென்ஷன் எடுக்க எல்லாம் வேறு அலாமல் தான் என்னை விட்டுருந்தா நான் ரெண்டே வேறு பென்ஷன் காசாக எனக்கு வந்திருக்கேன் அடுத்த வேறு எங்கள் பிள்ளை ஒட்டிகளை கடமைப்படுறதுக்கு கேட்கலாம் அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ சில பேருக்கு வந்து போய் உள்ளோட்டோடனே அழுக அவர் தான் அது இங்கேயும் அப்படித்தானுங்க நேற்று 10 கிலோ அரிசி பேக்கு போய் சண்டை பிடிச்சோம் நிப்பாட்டு சொல்லுங்க இந்த கதையை கேட்டு காய்க்க சொல்லுங்க எப்படியேதான் அழுவாங்க தெரியும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் அழையலை அப்போ அழுதாதான் கஷ்டம் சிரிச்சா வசதி அண்டு இல்லை சரிதானே அப்போ அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்புன்ற மாதிரி அப்போ மனுஷன் கஷ்டங்கள் வந்து பலவிதம் சரியோ அப்போ அதால் சிரிக்கிறவன் எல்லாம் வசதி என்றும் இல்லை அழுகிறவன் எல்லாம் கஷ்டம் என்றும் இல்லை சரியோ அப்போ அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து இப்போ போன கிழமை பிரான்ஸால் ஒரு அம்மா வீட்டை வந்தவா சரியோ இப்போ வீட்டை வந்தால் அவள் என்ன செஞ்சான்னு சொன்னால் மகனுக்கு வந்து கல்யாண விடாம் அப்போ கல்யாண விடண்டேக்குள்ளே சும்மா போவாவோ வந்த இடம் பிரான்ஸ் எல்லோ அப்போ ஏதாவது காசை கீசை தந்துட்டு தான் போவா சிலவுக்கு வச்சுக்கொள்ளும் கொண்டு அப்போ எனக்கு தந்தவா அந்த காசை நீங்கள் சிலவுக்கு வச்சுக்கொள்ளும் கொண்டு அப்போ நான் பார்த்து அதுக்கு ஒரு பேனையோ இல்லாட்டி ஒரு 30,000 கட்டி போட்டு முதல் காசாக ஒரு லீசிங்கில் ஒரு பிரிச்சையோ எடுத்து மாத காசாக கட்டுவோம்ட்டு பார்த்து நேற்று யோசிச்சு கிளியனையை கூப்பிட்டு வச்சுருந்தான் பிரிச்சயத்தை கொள்ள ஆள் உதவியாக இருக்குமாண்டு அந்த நேரம் பார்த்தா நீங்கள் வந்து ஓட்டியல் வந்தாய் நீ என்ன இல்லை நீங்கள் வந்து உலகத்தில் கஷ்டப்பட்டு கவலையாக கதைச்சி போட்டு போயக்குள்ளே அந்த காசுக்கு நான் இன்னைக்கு கொண்டு பிரிச்ச வண்டி கொண்டு வீட்டை வச்சுக்கிறதுல என்ன பிரயோசனம் கிடக்கு என்ன கிளியர் நான் சொல்கிறேன் நியாயமா பிள்ளையோ சரியான நியாயம் நீங்களும் அந்த கப்புக்கை வெத்திலே போட வச்சு போட்டு டக்குன்னு ஒழிச்சு போட்டியலோ காட்டு அது நான் நேரண்டாலும் நியாயம்தான் ஓ அப்போ இப்போ நாங்கள் இவ்வளவு சீரியஸாக இந்த இடத்துல இந்த கதைச்சி கொண்டு இருக்கக்குள்ள பக்கண்டு வெத்தில வாக்கு எடுத்து போட்டு ஒழிச்சு போட்டாவே சரியோ அப்போ அந்த மாதிரி ஆறாக இருந்தாலும் அப்போ நான் யோசித்தேன் அந்த 30,000 ஒரு பிடிச்சி ஒன்று எடுத்து போடுவோண்டு பார்த்தா நீங்கள் வந்தால் போல் எனக்கு இந்த ஆள் வேறு இருந்தோண்டு என் பழைய சிநேகம் ஒரு வகையில் சொந்த மண்டைக்குள்ளே அப்போ ஒரு கவலை தானே அப்போ நான் யோசிச்சேன் அது ஒரு கொண்டு வந்து உங்களுக்கு தந்தாலும் ஒரு 4-5 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு இருந்தாலும் ஒரு மாதம் சமாளிப்பியல் அங்கால யாரும் வந்து ஒரு கதைச்சா கொண்டா நான் மாத உதவிகளையும் செய்யலைமெண்டா எடுத்து தருவேன் ஆனால் வரையிலேண்டா அப்புறம் நீங்கள் வாளுகளோட வீட்டை வரப்படாது சரி அப்படியான பரம்பரை நீங்கள் இல்லைன்னு வரைக்கும் நம்ம வந்தேன் ஆமாம் ஆமாம் இந்த காலம் மேனேஜாச்சியே மாடு தின்று ஓட்டு விளங்குதோ நாங்கள் அப்படி இல்லை பிளங்குறையில ஆகோட அப்போ இங்கே மாடு குறைவு போல பெரிய மாடு அப்போ தின்று கண்ட வாட்டுக்கு சீ தம்பி என்னய்யா வெயிலத்துக்கு கொஞ்சம் கை உள்ளு போ பஞ்சிப்படுதோல பேக்குக்குள்ள காசு வேற எவ்வளோ சொன்னாங்குது அப்போ இதில் ஐயா ஒரு கொஞ்சம் கிடா கண்ணுங்க மௌலால கண்டு நல்ல கவரேஜ் உள்ள ஃபோனில் அந்த வீடியோன்னு எடுத்து ஐயா இருக்கு அங்கே அது கவரேஜ் வருது இல்லையே நீங்கள் காசுன்ற விதத்தை பார்த்து பேங்குகள் வழி எங்கேயும் வேலை செஞ்சீங்களோ இல்லையான்னு 30 கிடையாது சரிங்க அப்போ இந்த 30,000 வச்சு நீங்கள் ஒரு கொஞ்ச நாளே சமாளிங்கோ நீங்கள் வீடு தேடி வந்ததுக்குனாங்க எனக்கு தந்த காசு நான் போட்ட பிளான் வேறு இப்போ நீங்கள் வந்தோடையே உங்களுக்கு வந்து தந்துடுறாங்க என்ன செய்கிற மனுஷன் ஒரு ரொட்டேஷனில் போய் கொண்டு இருக்கிறானே இப்போ இன்றைக்கு நான் இதை உங்களுக்கு தெரிவிக்கல நாளைக்கு இன்னொருத்தவங்க கொண்டு வந்து எனக்கு தருவானப்பா அது நார்மல் சரியே அப்போ இதை யார் தந்தேன்டா எனக்கு நான் அவாவுக்கு நன்றி சொல்லி போட்டேன் எனக்கு தந்துட்டு போயக்குள்ள இப்போ நான் அதை கொண்டு உங்களுக்கு தந்துட்டேன் இல்லை அதால் நீங்களும் அவாவுக்கு ஒரு நன்றியை சொல்லி விடுங்க இது வந்து பிரான்ஸில் இருக்கிற ஒரு தம்பியோதான் அவனுக்கு வந்து தம்பியாண்டு உங்களுக்கு தம்பி எனக்கு அண்ணன் சரியோ அப்போ அவருக்கு வந்து இப்போ அந்த போன 6ஆம் தேதி வந்து எழுத்தண்டைக்குள்ளே தெரியும் தானே இங்கே கல்யாணம் எழுத்தாம் அப்போ அந்த எழுத்தை முன்னிட்டு வந்து தந்துட்டு போனவர் சந்தோஷமா அப்போ அது அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி விடுங்க அந்த தம்பி இந்த குடும்பம் நல்லா வாழணும் கொள்ளணும்னு சரியும் தான் உங்களுக்கு சொல்லி வேணும் அம்மாவுக்கு சொல்லி விடுங்க இந்த உதவி செய்ததுக்கு எங்களுக்கு உங்களால் என்ற உதவி செய்ததுக்கும் அந்த பிரான்ஸில் இருக்கிற தம்பி எங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவரையே அவர் வாசல் அம்மாவுக்கு தொண்டைக்கையும் பிரச்சனை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை தானே ஏன்னா குரல் வேற பஞ்சிப்படுது கொஞ்சம்
இப்போ புது தம்பி தானே போட்டி ஓ அப்போ நான் உங்களை டெய்லி யோகா போட்டி எடுக்க வருவேன் போல நான் உங்களை கொஞ்சம் கதைக்க வைக்கிறேக்காண்டி கூட கிளியராக இருக்கும். அதுதான் இருந்துட்டு வந்தீங்களா? ரைட் 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 கிளியர் இருக்கா? இருந்துட்டு வந்தபடியாக கிளியர் கிளியராக தெரிஞ்சபடியா நான் அதோட படியா அவரோட வடிவாக ஹாப்பியல் அட அப்போ நான் இந்த இடத்துல கிளியர் இறக்கி இருக்கலாம் போல போட்டி எடுக்கிறேன். நான் வந்து சொல்லிட்டு ஓ ஓ ஓ ஆனால் ஆள்கிட்ட எடுவே பார்த்தீங்களா இந்த உள்ளத்தை அள்ளித்தா கார்த்திக் மாய் கிடக்கല്ലോ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தால் அதுதான் அப்படித்தான் கிடக்காம். அதுக்கு இல்லைன்னு அது எங்கடா அந்த வீடியோ வருது இல்லை ஆக்கலையா காட்ட வேண்டாம் என் ஃபோன் நம்பர் இல்லையா கவரேஜ் இல்லையா அதில் என்ன காட்டுறேன் மொக்கம் உண்ட மூளையை கொண்டே பிரித்து கேட்குவாங்க அவ்வளோ இல்லைங்க என்னடாப்பா கொஞ்சம் இந்த கவரேஜில் இப்போ கொண்டு விடுவா அதில் இதுக்கு கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் கூட இந்த மாமரத்துக்குள்ள என்னோடைய இந்த மாமர இலையல் மறைக்கும் தானே அது அங்கால கொடுத்துக்கூடாது பார்த்துட்டு வாம்பி. நீங்களே என்ன பாட்டு கிளாஸுக்கு முந்தி போனீங்களா இல்லாட்டி சும்மா நார்மலாக படிப்பீங்களா? சும்மா படிக்காத சேர்ந்து புஷ்பாத்தியில் ரைட். எனக்கு படங்கள் எல்லாம் பார்ப்போம். எனக்கு பழைய பாட்டுகள் வந்து சரியான விருப்பம் நல்ல இப்போ தெரியும் நான் எடுவேன் படிச்சேன் நிற்க படித்தேன் பார்த்தீங்களா? அது நான் விடியப்புறம் எலும்பினையிலேருந்து குளிக்க சாப்பிட கொள்ளைக்க எல்லாம் ஒரே ப்ராக்டிஸ் தான். வார மாதம் ஒரு நேஷனல் போட்டி கொண்டு வருது எனக்கு கொழும்பில் அந்த பாட்டு சம்பந்தம். அப்போ அதால் ஒரே படித்த வழி தான் எந்த நேரமும் எடுத்த வழி தான். அப்போ நார்மலாக போகிற வர இடங்கள்லேயும் எல்லாரோடையும் சேர்ந்து பாடைக்குள்ளே ஆனால் கொஞ்சம் அந்த இதுகள் வேறு அந்த மாதிரிக்கு இங்கே வாங்க எண்ணெய்ராண்டு அங்கே வேறு கவரேஜில் என்னுடைய எண்ணெய்ராண்டு இப்படியான குணங்கள் எல்லாம் இந்த வெயில் கூடினா தான் இப்படி வரும் பிரச்சனை. மற்றபடி பார்த்தீங்களா விளையாட்டு பித்தம் கொதிக்குதோ அதான் சொன்னேன் நான். நீ ஒரு முளை முயற்சி வச்ச அப்புறம் அங்கே ஒன்றும் பெருசாக வர போகிறதில்ல பதிச்சு வச்சிருந்து வெளியில் போ இடத்தை மாற்று வெளியில் போங்க. வந்துட்டு கொண்டா இவன் நாலு படி என் வடிவானே மூளை உறவு. ஓ இல்லை தம்பி இல்லை இங்கே வேட்டாப்பா ரைட் இங்கே காட்டுங்க. அப்போ இவே தான் நாட்கள் காசு தந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் இருக்கிற அண்ணாவுக்கு வந்துட்டு ரேஸ்டரை முன்னிட்டு தந்தவர். அப்போ அண்ணா உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை இனிதே வந்து பயணம் ஆரம்பித்து நல்ல மாதிரி 16 பெற்று 16 பிள்ளைகள் இல்லை 16 செல்வங்கள் என்ன கணவருக்கு அர்த்தம் விளக்கம் குறைவால் 16 பிள்ளைன்றோட்டு சொல்கிறேன். என்னப்பா இந்த காலம் 16 பிள்ளையை பற்றி தென்னிரண்டு ஆனால் அது 16 செல்வத்தை தான் சொல்லுறவே. அந்த மாதிரி 16 செல்வங்களும் பெற்று பல காலம் வாழணும்னு சொல்லி இயேசுவாஸ் ஐயாவுண்டையும் கிளியம்மா என்னவே அரியராணி அம்மாண்டையும் விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்த்தி கொள்கிறோம். உண்மையிலேயே இவைக்கு யாரும் உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் உண்மையிலேயே செய்யலாம். உண்மையிலேயே ஒரு நேர்மையாகவும் நியாயமாகவும் தங்களுடைய பிரச்சனைகளை பாடல் மூலமாக சொல்லி இந்த என்ன பாட்டு படித்தீங்க? தரைமேல் புறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான். நல்ல ஒரு பாட்டு. நான் வீடியோ இல்லாடி அழுதுருப்பேன் பக்கண்டு அந்த வீடியோவில் அழுகிற சரியில்லை தான் விளையாட்டையில் என்னோட பேர். சரி அப்போ போவோமே. சரி அப்போ சந்தோஷமோ நாங்கள் வந்த சந்தோஷமோ என்ன மாதிரி தனியை வச்சு தர போறீங்களோ என்ன மாதிரி இல்லை இருக்க மாட்டேன். நாங்கள் இனி நாங்கள் கேட்ட அப்புறம் அந்த பழக்கங்கள் உடனே வரணும். அதுதான் கௌரவம். கௌரவம் படம் பார்த்தனீங்களே சிவாயின்னு எல்லாம் திரையில பார்த்த படம். ஆனால் மறந்து போனீங்க பார்த்தீங்களா இவ்வளோ படங்களை பார்த்து கூட. மரணம் என்னும் தூது வந்தது அது என்ன வடிவில் வந்தா மங்கை என்னும் படியில் வந்தது. அதெல்லாம் இன்னும் கல்யாணம் கட்டாமல் இருக்கிறேன் நான் விளங்குது. சரி வேற டெபோட்டம்மா சந்தோஷமா சரி அப்ப எழுமுங்கோ சந்தோஷம் தானே. கதைச்சதும் குறையோ ஒரு குறை இப்படிதான் கதைக்கும். நான் இப்போ கொஞ்சம் கதைக்கு பழகிட்டேன். முந்தி நான் பிறந்து 3 வருஷம் கதைக்கலையாம் எங்களோட அம்மா சொன்னவா. அதுதான் இப்போ கதை கதைக்கிறீங்க. இந்த சின்ன வயசுல கதைக்காதகள் வயசு போக போன எல்லாம் கதைப்பினம்மா. அது உண்மை போலாங்கடா என் பார்வைக்கு. அந்த ஆள் தெரியாதா எங்கட எப்ப இருக்கார் பச்சை குடிக்காரன் இரவு வந்த எங்கட சொந்த இடம் பெருத்துறான் பெருத்துற கோட்டடி அம்மன் கோயிலுக்கிட்ட. அப்போ ஆள் ஒரு தண்ணிச்சாமி என்ன வயசு போன நேரங்களில் ஆசைகளை நிறைவேற்றோண்டாக்காண்டி கேட்குறாரு ஆள் இருக்கிறார். இப்போ பாருக்கு முன்னு தான் இருப்பார். வட வண்டியில் இருக்கല്ലോ
அது நாங்கள் கொடுப்போம் தானே. அப்படி கொடுத்து பழக்கக்கூடாது நீங்கள். இல்லை என்ன எங்கே போனாலும் இப்போ நாங்கள் எல்லாம் என்ன 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 பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மனுஷனுக்கு கிடைச்சது வந்து ஒரு வாழ்க்கை தானே. அப்போ இன்றைக்கு நான் இருக்கிறேன்னு எங்களோட அப்பா இருக்கிறார், யார் முந்தி போகிறோமோ அது கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ அந்த நேரம் நாங்கள் ஒரு நேரம் சரியாக கஷ்டப்பட்டாங்க. இப்போ கடவுளேண்டு ஆண்டவர்கிட்ட புண்ணியத்தில் நல்லா இருக்கேக்குள்ள அந்த ஆளை நான் கேட்குறது என்ன வேணும்னா குடுப்படுத்துறட்டோ நகை எடுத்துறட்டோன்னா எனக்கு கொண்டு போனால் செய்யலாம். இல்லை எனக்கு கொண்டும் வேண்டாம், எனக்கு ஒரு உதவி சார இல்லை எனக்கு இல்லை இல்லை அதுகள் எடுத்து கொடுக்கலாம்னு ஆள் சொல்லுதாப்பா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதை எடுத்து கொடுக்கலாம்ண்டு அந்த ஆளை கேட்டால் அந்த ஆள் என்ன சொல்லும், எனக்கு ஒரு ஒத்து சேராக அடுத்த தம்பியண்டேக்குள்ளே கொடுக்கலேண்டா அண்டைய புள்ள அந்த ஆள் மூளைக்கு ஒரு அப்செட் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பிள்ளையா என்னால் அதை பார்க்கல. அப்போ நான் என்ன நினைக்கிறது, ஏதோ இருக்கும் காலம் வரைக்கும் சந்தோஷமாக இரு ரெண்டு போட்டு அதுக்கு அடிமையாகிட்டாரோட அடிமையண்டைக்குள்ள பின்னேரம் பெறுவார், ஒரு பழைய இப்படித்தான் பெறுவார். வந்தாண்டா என்ன அம்மா ஒரு வித்தியாசமான ஆள், அம்மா அண்டவும் மாட்டாள், ஆளுக்கு ஒரு கோழி கூடு மாதிரி அடிச்சு கொடுத்துக்கூடாது, அதுக்கு வச்சு பூட்டி விட்டா சரி பாட்டு பாடிக்கொண்டு கூட பிறகுள்ள அவரும் பழைய பாட்டான் படிச்சு பழைய பாட்டோ அம்மா படிப்பேரண்டா ஆள் படிக்கிறேன்னா கேட்குமே ஆள் வரியில் வந்து படிப்பேரண்டா. ரைட் ரைட் வரட்டா அப்போ போட்டு நீங்கள் வந்தாக்கா நீங்கள் எங்கட வீட்டை நேற்று ஆள் இல்லை, நேற்று நீங்கள் வர்ற நேரம் ஆள் வாரது போட்டுது, இனி வந்தால் காட்டுறனாலே ஒரு ஒரு இரவு ஒரு 7 மணி 8 மணி இல்லை இல்லை இதை ஒரு வேளை அங்கே நீங்கள் பகல்லாம் வருவீங்க ஆள் ஆளை பகலில் பிடிக்கலாம் கொண்டால பிடிக்கிற அந்த பகலில் வாரில் இல்லாட்டி கோஆப்ரேஷன்லாம் பிடிக்கலாம். இதை வேண்டா சொன்னா கூட இல்லை 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 அப்படின்னு இல்லை அது அப்படி நிற்கிற நீங்கள் வரீரான்னு சொல்லி நிற்கிறாள்டா இந்த பிள்ளைன்ற சொல்லி கேட்க விடுவார். ஓ அப்போ உங்களை இன்றைக்கு பெற்று வளர்த்தாக்கு எனக்கு ஒரு போத்தில் எடுத்து தர மாட்டீங்களோன்னு கேட்டால் நான் வந்து 3வது தங்கச்சி அக்காக்கள் எனக்கு 2 அக்கா, ஒரு ஆள் அமெரிக்காவில் மற்றால் கனடாவில். எங்கட பாடு கொஞ்சம் பரவாயில்லை, நான் மட்டும்தான் நல்லா கஷ்டப்பட்டீங்களா. ஓ முந்தி ஐயோ சோத்துக்கே வழி இல்லைன்னு ஓ எல்லா இடமும் பிச்சை எடுக்காத கூட தான். பிறகு ஒரு மாதிரி வந்த மருமக்கள் எங்கட அக்காக்களுக்கு பரவாயில்லை, அவங்க அமெரிக்கா கனடாலேருந்து வந்து விரும்பி அவங்க ஒன்றும் இல்லாமல் எடுத்தது. இப்போ எல்லாம் அவ்வளோ காசுகளை எல்லாம் அனுப்பி தள்ளி கண்டு பாட்டுக்கு இப்போ எல்லாம் இப்போ நல்லா தான் இருக்கோம். என்ன என்னென்ன 1 மில்லியன்டைக்குள்ளே சீதனங்கள் ஒன்றும் பண்ணல. எங்களுடைய அக்காக்கள் எல்லாம் வடிவண்ணு இந்த என்ன சொல்கிறது பட நடிகை முந்தி சரோஜா தேவி இல்லை இப்போ என்ன பார்க்க தெரியும் தான் நோம்பல. இப்போ என்ன பார்க்க இப்போ என்ன நான் படி இல்லையா இது எடுக்க சொல்கிறீங்களா இப்போ இல்லை நோம்பலாக இப்போ சோட்டா குறைச்சிங்கிட்ட என்ன அதுதான் நான் என்ன கவனிக்கிற குறைவு. அப்போ அந்த என்ன பார்க்க தெரியும் தான் அவங்களுக்கு எங்களோட அக்காக்கள் 2 கிலோ இப்படி இருப்பினவண்டு. அப்போ அந்த மாதிரி அம்மாட்ட வேணுங்கோ. அப்போ அந்த மாதிரி அவளை கவனிக்கிறபடியா எங்கட பாடும் இங்கே பரவாயில்ல சும்மா போகுது. நான் கொடுக்காட்டிலும் அவளை அனுப்புவாள் அப்பா கண்டு காசு புரிம்பா குடிக்கிறாக்கு. அதால் அந்த மனுஷன் இப்போ அவங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அது அந்த ஆளை சொன்னால் அவ்வளோங்கம்மா இல்லை குடிக்க வலிக்கிட்டா அவர் உடம்பு வீக்காக போச்சு, அதை குடிக்கத்தான் மூளை வேலையும் அப்படி பழகிட்டார். ஆள் கை நடக்க அவ்வளோ அந்த உங்களுக்கு விளங்கும் தான் இல்லை முந்தைய இருந்தால் தான் அந்த பகுதிக்குள்ளே இருந்தா இப்படியா அவ்வளோத்துக்கு இல்லை. சரி பார்ப்போம் ஏதோ ஒரு காலம் வந்து அவர் முருகாய்க்கு ஆண்டவர் அறிஞ்சா கொண்டா சில விட வாய்ப்பு இருக்கு. என்ன வரட்டே போட்டு கிறிஸ்மஸுக்கோ சரியா அப்போ நான் ஒரு அறிவிக்கிறேன் வேணுமெண்டா ஒரு ஆட்டோ. கிறிஸ்மஸ் அன்றைக்கு 12ஆம் மாதம் இருக்குல்ல 12ஆம் இல்லை இல்லை நீங்கள் இருப்பீங்க யோசிக்காங்க 12ஆம் மாதம் நான் எங்கே நிற்பேனோ சரியா சில நான் கனடா சில நான் கனடா போடுவேன். உங்கள்கிட்டையும் கொஞ்சம் விசிட்டு குணங்கள் கிட்ட போட மனசியை விட்டுட்டு தெரியுதா குணம் அது பிரச்சனை இல்லை. வா வெயிலுக்கு அவளைக்கிட்டா மண்டா குத்து அப்போ விடிய பாரு ஒரு 5 மணிக்கு வர்றான் பஸ் அப்படி கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டல் அதுக்கு தான் படைக்க சமைக்கிறதுக்கு எல்லாம் நீங்கள் இப்போ சந்தோஷம் தானே நாங்கள் வந்தது. சரியே அப்போ போட்டு வரோம் சரியோ அப்புறம் சந்திப்போமா. ஓகே பாய் 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 ரைட் சரியோ ஓ கிட வந்து போங்கோ வந்து போங்க சரி தம்பி கொண்டாங்க இங்கே கிணறு பிரச்சனை காட்டுவோம். என்ன பிரச்சனை கிணறு என்ன பிரச்சனை அது ஒரு 8 அடி கிணறு. ஓ இது மண் பூமி தானே. ஆமாம் ஆமாம் ஒரு 2 பேர் குளிக்க முடியும்னா இந்த கிளைமேட்டுக்கு மஞ்சள் அடிக்கும். அப்போ ஒரு 4-5 பேர் முழுகுறானே 4-5 பேருக்கு ஆக்கலுங்க தானே வந்துருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் என் கூப்பிட்டு கொஞ்சம் முழுக சொல்லுங்க என்ன நீ தான் கிணத்தை காப்பாற்றோண்டே நீர். ஐயோ இது என்ன கலரப்பா இது இப்போ என்ன பிரச்சனை இது என்ன செய்யணும் நாங்கள் கிணறு அடித்தாலும் இதே கலர்லானே வரப்போ ஓ ஆனால் இந்தியாவில் குழாய் அடித்தாலும் தண்ணி வேற பஞ்சிப்படுது குழாயோ பா இப்போ இதில் நீங்கள் என்ன பிரச்சனை குளிக்கிறாரோ
குளிக்கலாம் தம்பி, குளிக்கிற பிரச்சனை இல்லை, குளிக்கலாம், உடுப்பு துவைக்கலாம், அது மஞ்சள் நிறம். உடுப்பு வெள்ளை உடுப்பு வச்சா மஞ்சள் கலராக வந்து இப்படி சட்டையால் துவைச்சாலும் அப்படித்தான். ஐயோ அப்படி தலை எல்லாம் மஞ்சள் நிறமா. உங்களுக்கு டாய்லெட் எல்லாம் இருக்குது தானே? டொய்லெட் எல்லாம் இருக்கு. டாய்லெட் இருக்குது. குடி தண்ணி இப்போ குடி தண்ணி அன்னைக்கு எடுத்தாங்க, ஈசி அடியில அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ நார்மலாக இப்போ ஒரு அடிவே பிஞ்சால் அடிக்கிறேன்டா எத்தனை அடியில் தண்ணி வரும்? 60 அடி அடிக்கும். ரெண்டா நியாயமா முடியும்? 2.5-3 ரூபா கிட்ட பண்ணும். நீங்க எதிர்பார்க்கறாங்க அப்படி இல்லை. அப்போ 1 லட்சத்துக்குள்ள முடியும். 1 லட்சம் ரூபா அங்கே அடிக்கிறது இப்போ அடிச்சவங்க யாரு? முந்தைய அடிச்சது 25,000, பேருந்து 60,000, பேருந்து இப்போ 1 லட்சம் முடியுதா? நான் இந்த வீட்டுக்கார அப்போ எதுக்கு முருக்கா நீங்கள் விசாரிங்க. வந்து அடிச்சது கிணத்துக்குள்ள பட் பிடிச்சது. அப்படி செய்யலாம் தானே உங்களுக்கு நாங்கள்? பட் பிடிக்க அது நியாயமான காசம். அதுக்கு கணக்கா இல்லை இப்போ இவ்வளோங்கன்ற இப்போ இதுக்கு ஒரு பேப்பர் அடிச்சு விடலாம். படிக்கலாம் தான், இதுக்கு தான் போய் படிக்க இல்ல தம்பி, இதுக்கு இப்ப அவங்க அடிக்க போறோம்னு சொல்லுங்க. அப்ப 5-6 பேர் வருவாங்க. அவங்களுக்கு சாராயங்கள் கல்லுகள் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறது இல்லையம்மா, அவங்க மிஷினாலேயே அடிச்சு விடுவாங்களேம்மா. அந்த மிஷின் அடிப்பைய சொல்றேன். சொன்னா நீங்க வெளியில வச்சு அடிக்கலாம். சரி பாப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம். என்ன பார்ப்போமா? பார்க்குற நீங்கள் இவைக்கு ஒரு தண்ணி உதவி செய்யுங்கப்பா. உண்மையிலே இங்கே பாருங்க, இந்த தண்ணியை பார்க்க என்ன உடுப்பு துவைக்கல, அது குளிக்கலை, இந்த தண்ணியில் குளிக்க வருமா இது. ஆனால் நீங்கள் மட்டுமன்றில்லை, இஞ்சால வர நீக்க முழு பேருமே இதே நிலைமை தான். பார்ப்போம், நாங்கள் முயற்சிப்போம். சரிதானே? ஒன்றுக்கும் யோசிக்காங்க. பார்ப்போமா? சரியா? ஓகே, நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. எங்களால் முடிஞ்சதே செய்வோம். ஒரு நாளும் பொய் கதைக்க மாட்டோம். சரிதானே? நான் இல்லை, நான் வந்து அது செய்வேன் இது செய்வேன்ன்றோடு ஒழிக்கிறாள் நான் இல்லை. உங்களோட கஷ்டத்தை நான் வந்து காட்டியிருக்கிறேன். உதவ முன் வந்தால் நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன். பார்ப்போம், ஒரு கிணறு உண்டுன்றாலும் நான் கதைச்சிருக்கிறேங்க, யாரோடையும் கதைச்சி நான் ட்ரை பண்ணி செஞ்சாருன். அது செஞ்சாலும் சந்தோஷம் தானே? வெள்ளை தண்ணியாக வந்து நாங்கள் குடிக்காது. நாங்கள் அடுத்தவன் மட்டும் போய் தண்ணிக்கு இப்படி சொல்லக்கூடாது. சாகிற நேரம் உண்டு. சரியா? சரியா? இந்த முன்பட்டுக்குன்னு தண்ணி பாருங்க, இந்த பானையில் அழி வச்சிருக்கு. இல்லை அது தெரியும், அது வெள்ளையாக கொண்டு தெரியும். ஓ, எனக்கு சுணங்கி போச்சு, நான் போட்டு வரேன். பிறகு வரேண்ணா. சரியோ? ஓ, பாய் பாய்.